ஆரி பேருக்கு பாரு பிடிக்கிறேங்க. கொத்துக்கார் வந்து வாய்க்கால் எடுத்து காட்டுறாரு. அதுங்க பங்காளிங்க 2 பேரும் வாய்க்கால் எடுத்து கட்டுக்கிறாங்க. அதுங்க இவர் வந்து புது ஆள் இன்னைக்கு தான் வந்துக்கிறாரு. வாய்க்காலா நான் எடுத்து காட்டுறேன். தளவுக்கே வா. சரி பாருங்க, நேற்று வந்து வேலை செஞ்ச காசை இன்னைக்கு பிரிக்கிறாங்க பங்கு. அதில் வாய்க்காலுக்குமே கொடுத்துட்டு வா. பாருங்க, இந்த வாய்க்கால் ஓரம் வந்து செதுக்கி போட்டு வாய்க்கால் எடுத்துட்டு நானே எடுத்து காட்டுறேன் கரை. பாருங்க, அவ்வளோதான் வாய்க்கால் முழுசா முட்டுக்கிற வாய்க்கால் எடுத்து கட்டியாச்சு. அவ்வளோதான் பாத்தி பிடிக்க ஆரம்பிச்சாச்சு. கம்பி மாதிரி வாய்க்கால் எடுக்கிற பாருங்க. அவ்வளோதான் பாத்தி தடுக்க ஆரம்பிச்சிட்டேன். மட்டம் கட்டுறாரு பாருங்க, எவ்வளோ மட்டமாக கட்டியிருக்கும் பாருங்க. ஆரியத்து திருப்பி எனக்கு 3 செலவு ஏன்டா பாருங்க, தாத்தா சண்டைக்கே வராரு பாருங்க. ஓட்டி திருப்பி களத்தில் ஓட்டி திருப்பி ரொட்டர் ஓட்டி மழை வர மாதிரி இருந்துச்சு நேற்று நைட்டு. அதனால காட்டுக்காரவர் பயமாக பயந்தாரு. அந்த இன்னைக்கு பிடிச்சி கொடுத்துட்டுங்க. 3 நாளாக ஃபோன் பண்ணி பயந்துட்டேன். 5 மணிக்கு நேற்று காலையில் 5 மணிக்கு ஃபோன் பண்ணுறேன். எங்கள் வீட்டுக்காரி தான் இருக்குது. ஆனால் இன்னும் தூங்கிட்டே இருக்கிறாங்கன்னாங்குது. சாப்பாடு பண்ணுறது கேட்குறாங்கம்மா, எத்தனை பேர் வராங்கன்னு கேட்கலான்னு ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னேன். அப்படி சரி நீ சொல்லிட்டு நான் சாப்பாடு பண்ணாத விட்டுரு. சந்தோஷமா சொன்னாங்க. உன்ன வெட்டிடலாம். உன்ன கடப்பார விட்டு தூக்கிறேன். வராதுண்ணா கடப்பார விட்டுக்கலாம். உண்ணா பாவம். அண்ணான்னு பார்த்திப்போ சட்டம் பாத்தி இல்லை நாய்ச்சல் தான். வேற பூரா பெரிய வருவ காயின் இல்லை. என்ன நீ வேற அதெல்லாம் காயாது ரெடி. இப்போ அப்படியே காஞ்சி படம் எடுத்து விட்டா எப்படி எரியும்? புகஞ்சிக்கிட்டு அது எரியாது. இந்த ஆளும் புகையுதுப்பா. கத்தி ஒரு வயலு பாரு பிடிச்சாச்சு பாருங்க. ஆரிய நாற்றுக்கு ஆரிய பயிர் நடவு செய்கிறதுக்கு பாருங்க, எவ்வளோ துளியமாக பிடிச்சிக்கிறோம் பாருங்க. அப்படியே ஒரே மாதிரி இருக்கும் பாத்தியெல்லாம் கட்டமாக. இன்னொரு வயல் மேலே அவ்வளோதான் பிடிக்கணும். கம்பி மாதிரி இது பாருங்க. வாய்க்கால் முட்டுக்கரை பொது வஞ்செல்லாம் பாருங்க. 2வது வயல் வாய்க்கால் எடுத்து கட்டிட்டு பாத்தி எடுத்துட்டு இருக்கிறோங்க.
பாருங்க அவ்வளோதான், 2வது வயலும் முடிச்சாச்சு. பாருங்க விவசாயத்தை நேசிக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். 2 வயலும் பிடிச்சி முடிச்சாச்சு ஆரியத்துக்கு.